வணக்கம் அனைவருக்கும். போன வகுப்புல இந்த அறுவகை வழக்கு, அந்த வழக்கோடு தொடர்புடைய 4 செய்திகள், இதை நாம எப்படி பார்க்கணும்னாக்க, இந்த அறுவகை வழக்கு அதனோடு இந்த விளக்கங்களாய் வரக்கூடிய 4னையும் கூட்டி 10ன்னு பார்க்க கூடாது. இது எது போல்னா, நம்முடைய இந்திய தத்துவ தரிசனங்கள்ல பிற்காலத்துல தோன்றின சைவ சித்தாந்தத்தின் கோட்பாடுல 4 நிலைகளை சொல்லுவார்கள். சரியை, கிரியை, யோகம், ஞானம்னு. இந்த 4னை பின்னாளில் 16ஆக மாற்றினார்கள். எப்படின்னா, சரியையுள் சரியை, சரியையுள் கிரியை, சரியையுள் யோகம், சரியையுள் ஞானம்னு. அதே போல கிரியைன்னு எடுத்தா கிரியையுள் சரியை, கிரியையுள் கிரியை, கிரியையுள் யோகம், கிரியையுள் ஞானம்னு. அப்ப இந்த 4ன் 4 மடி 16ஆக ஏற்றுக்கொள்ளக்கூடிய வழக்கம். அவை ஒவ்வொன்றினுக்கும் தகுந்த மேற்கோள்களை காட்டி விளக்கி இருக்கிறார்கள். அதே போல இந்த பௌத்தத்துல 6 விதமான வழக்கு. அந்த 6 விதமான வழக்கை எப்படி தொடங்குகிறார்? அறுவகை வழக்கு மறுவின்றி கிளப்பின். மறு இன்றினா குறைவு இல்ல, மறுனா குறைன்னு அர்த்தம். அப்ப மறுவின்றி கிளப்பின்னாக்க குற்றம் இல்லாமல் இந்த அறுவகை வழக்கை சொல்லுவதாக இருந்தால் என்ன? 6 வகை வழக்கு: தொகை, தொடர்ச்சி, தன்மை, மிகுத்துறை, இயந்துறை என்ற தொகையே, தொடர்ச்சி, தன்மை, மிகுத்துறை, இயந்துறை, இயைந்த உண்மை, இந்த 6ம் வழக்கு. இந்த 6 வழக்கு நீங்க எப்படி புரிந்து கொள்ளலாம்னாக்க, உள்ளது சார்ந்த உண்மை வழக்கு, இல்லது சார்ந்த இன்மை வழக்கு, உள்ளது சார்ந்த இன்மை வழக்கு, இல்லது சார்ந்த உண்மை வழக்கும் என சொல்லிய தொகைத்திறம் மேலே சொல்லப்பட்ட அறுவகை வழக்கோட இந்த 4னையும் உரழ புணர்ந்தால் 24 ஆகும். எப்படின்னாக்க, தொகைன்னு சொன்னா தொகையில உள்ளது சார்ந்த உண்மை வழக்குன்னு பார்க்கணும், தொகையில இல்லது சார்ந்த இன்மை வழக்குன்னு பார்க்கணும், தொகையில உள்ளது சார்ந்த இன்மை வழக்கு, தொகையில இல்லது சார்ந்த உண்மை வழக்குன்னு இப்படி நீங்கள் உரழ புணர்ந்தால் அந்த 6ஓட இந்த 4 சேர 24 விதமான வழக்குகள் உண்டு. அதற்குத்தான் போன வகுப்புல சொன்ன, இத ஒரு தனி வகுப்பா இந்த ஒரு வகுப்புல முடிக்க முடியுமா எனக்கு தெரியாது, காட்டக்கூடிய மேற்கோளோடு. அதனாலதான் போன வகுப்புல சொன்ன, இந்த 6 வழக்கோடு பின்னர் கூறப்பட்ட 4ஓடு உரழ்ந்து புணர்ந்தால் கற்றேற குறைய இல்ல, முற்றிலுமாக 24 விதமான வழக்குகள் வரும். ஏன் இவ்வாறு வழக்குகளை மிகுத்து கூற வேண்டிய தேவை ஏற்படுகிறது? அதுவும் ஒரு சமயத்துல, சமயம் சார்ந்த சிந்தனையில இது போன்றதாகிய வழக்குகளை ஏன் நாம் வகைப்படுத்த வேண்டியிருக்கிறது? அதற்கு ஒரே காரணம், வாழும் வாழ்க்கையில பலவற்றை நாம் தெரிந்து செய்யலாம், பலவற்றை தெளிவின்றி செய்யலாம், பலவற்றை தெரியாமல் செய்யலாம், அல்லது பலவற்றை மற்றவர்களினுடைய வற்புறுத்தலுக்காக செய்யலாம். இவ்வாறு செய்யக்கூடிய அனைத்தும் அதனால் ஏற்படக்கூடிய விளைவு,
அது தருதற்கு உண்டான பயன் எதுவுமே மறுக்கவோ நீக்கவோ முடியாது. இதுதான் பௌத்தத்தினுடைய ஆணிவேர். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க அறியாமல் ஒன்றை செய்ததினால் அது குறையாக வருமான்னு கேட்டா, இந்திய தத்துவ தரிசனங்கள்ல ஏனைய பிற மதங்கள் எல்லாம் நீ அறியாமல் செய்ததை தண்டனைக்கு உட்படுத்த வேண்டாம்னு பேசும். பௌத்தம் என்ன பண்ணுகிறது? நீ அறிந்து செய்தாலும் அறியாது செய்தாலும் அதனால் விளையக்கூடிய பாவம் அல்லது புண்ணியம் என்பன நிலையானது. இதை மாற்ற முடியாது. அதனாலதான் இவ்வளவு விதமான பிரிவுகளை உருவாக்குகிறார்கள். 24 பிரிவுகளை ஏன் உருவாக்கினார்கள்னா, நீங்கள் இந்த பிரிவுகளுக்கு உட்பட்டு உங்களால் மேற்கொள்ளப்பட்ட எந்த ஒரு செயலும் அதனால் விளையக்கூடிய பாவ புண்ணியங்களும் அவைகளுக்கு உரிய நன்மை தீமை என்கின்ற ஒறுப்புகளும் நிச்சயமாக வந்து சேரும். நம்ம புராணங்கள்ல இருந்து சில மேற்கோள்களை சொல்லி பார்க்கலாம். ஒரு துறவி தான் மௌனம் கூடிய நிலையில ஒரு காட்டுல இருந்த பழுதடைந்த கோவிலினுடைய கருவறையில உட்கார்ந்து நிட்டை கூடியிருக்கிறார். நிட்டை கூடியிருக்கிற மௌனத்துல அப்படியே என்ன நடப்பது என்று தெரியாத மிக சிறந்த ஆழ்ந்த தவத்தில் இருக்கிறது. அந்த பகுதியில் வாழக்கூடிய கள்வர்கள் தாங்கள் களவு செய்ய செல்லுகின்ற போதெல்லாம் அந்த கோவில் வாயில்ல வந்து நின்று, நாங்கள் இன்று மேற்கொள்ளக்கூடிய களவு தொழில் சரியாக இருக்க வேண்டும், யார் ஒருவரிடமும் சிக்கிவிடக் கூடாது, மிகு பொருளை நாங்கள் களவாடி வர வேண்டும்னு வேண்டுதலை செய்து விட்டு போவார்கள். அன்று அவ்வாறு வேண்டிக் கொண்டு இவர்கள் அரண்மனையில சென்று களவு தொழில் செய்து மீள வருகின்ற பொழுது தங்களுக்கு எவ்விதமான ஊரும் இல்லாமல் தாங்கள் மேற்கொண்ட களவு தொழில் இன்று நன்கு நடந்ததுன்னு சொல்லி அதன் காணிக்கையாக அந்த இறைவனுக்கு ஒரு முத்து மாலைய வெளியிலிருந்து உள்ள கருவறை நோக்கி வீசினார்கள். அந்த முத்து மாலை அந்த நிட்டை கூடியிருந்த துறவியினுடைய கழுத்துல மாலையா விழுந்தது. இந்த காவலர்கள் எல்லாம் இந்த திருடர்களை தேடிக்கொண்டு வருகின்ற பொழுது அந்த இடத்துல அந்த கோவில்ல வந்து பார்க்கிறார்கள். அங்கு ஒன்றும் தெரியல. கருவறைக்குள்ள பார்த்தா நிட்டை கூடிய நிலையில இந்த துறவி இருக்கிறார். கழுத்துல அரண்மனை முத்துமாலை இருப்பதை பார்க்கிறார். இவன்தான் திருடர்களுக்கு தலைவன் என்று கருதி அவரை நிட்டையை கலைக்கிறார்கள். அவர்களுடைய மௌனம் கலைகள். அப்படியே அந்த துறவியை மன்னனிடம் தூக்கி செல்ல அங்கு அவருக்கு மௌனம் கலையல. மன்னன் எத்தனையோ கேள்விகள் கேட்டு பார்க்கிறான், ஒன்னும் ஒரு மௌனம் கலைந்து பதில் சொல்லல. கோபம் கொண்ட மன்னன் என்ன செய்தார்? அந்த துறவியை கழுவேற்ற சொன்னான். அந்த காலத்துல மிக கொடுமையான தண்டனைகளுள் ஒன்று கழுவேற்று. கழு ஏற்றியாயிற்று. கழு ஏற்றியதன் பிறகு மெல்ல அந்த கழுத்தண்டிலே இவரது உடம்பு மெல்ல 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 இறங்கி கொண்டிருக்கிறது. நிட்டை கலைந்தது. தான் கழுவுல ஏற்றப்பட்டிருப்பதை அப்பொழுதுதான் உணர்கிறார். தன்னுடைய ஞான திருஷ்டியினால தனக்கு ஏன் இவ்வாறு ஏற்பட்டது என்று யோசித்தார். இந்த திருடர்கள் செய்ததெல்லாம் இவருக்கு காட்சியாக தெரிந்தது. ஆயினும் தவறு தன் மீது இல்லையே. அப்படி இருந்து எனக்கு ஏன் இத்தகு தண்டனை என்று தர்ம தேவதையை கூப்பிடுகிறார். அவர் முன் தர்ம தேவதை தோன்றுகிறார். தர்ம தேவதையிடம் கேட்கிறார், நான் இதுகாரும் எந்த தவறும் செய்ததில்லையே, நான்
இப்படிப்பட்ட கொடுமையான தண்டனையை ஏன் அனுபவிக்க வேண்டும்? உடனே தர்ம தேவதை சொல்லுகிறது, நீர் இளம் பிராயத்துல சிறுவனாய் இருந்த பொழுது எறும்புகளை கொன்றிருக்கிறீர். அதன் விளைவாகத்தான் உனக்கு இப்படிப்பட்டதோர் துன்பம் இப்பொழுது கிடைத்திருக்கிறது. உடனே துறவி கேட்கிறார், இளம் பிராயத்துல நான் சிறானாக இருந்த பொழுது நான் என்ன செய்கிறேன் என்று தெரியாமல் அறியாமையினால் செய்ததற்கு தண்டனையான்னு? இல்லை இல்லை, நீர் எத்தகைய வயதில் எதனை செய்தாலும் அது பிற உயிருக்கு தீங்கு என்றால் அதனால் விளையக்கூடிய துன்பத்தினுக்கு இணையான தண்டனையை நீர் பெற்றே ஆக வேண்டும். இதனால கோபமடைந்த துறவி குழந்தைகள் செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் ஒரு அற அடிப்படையில் குற்றம் என்று சுமத்தி அதற்கு உரிய தண்டனை இத்தகு துயரம் என்று சொல்லுகிறாய் அல்லவா, ஆகவே நீ இந்த மண்ணுலகத்துல தர்மத்தை நிலைநிறுத்தக்கூடிய ஒருவனாக போன்னு சபிக்க, அவர்தான் பின்னாளில் பாரதத்துல தருமன் என்ற பெயரோடு அவதரித்ததாக ஒரு கதை உண்டு. இது புத்தத்தின் வழி பேசப்பட்ட பாரதம். ஞாபகம் வச்சு. ஏனென்றால் நம்முடைய இயல்பான பாரத கதையில குந்தி தர்ம தேவதையை நினைக்க அதனால் தருமன் தோன்றினான்னு கதை. ஆனால் புத்த ஜாதகத்துல இவ்வாறு வரக்கூடிய பிறவிகள் எவ்வாறு அமைகின்றனன்றதற்கு இந்த கதை. அப்ப தொடக்க காலத்துல என்ன நம்பிக்கை இருந்தது? நீங்கள் குழந்தை காலத்துல அறியாமல் செய்யக்கூடிய பிழை என்றாலும் உங்களை பொறுத்த மட்டில் அது பிழை இல்லை, அறியாமையினால் செய்தது என்றாலும் உங்களால் மரணத்தை சந்தித்த எறும்போ ஈயோ அதனது வாதனை என்பது பெரியது அல்லவா? ஆகவே உயிர் என்ற அளவிலே யார் உடம்பில் இருந்தாலும் அதற்கு உரிய தகுதி என்பது ஒன்று. இதை சமணமும் ஏற்றுக்கொண்டது. அதனால அவ்வாறு நீங்கள் அறியாமல் செய்கிறீர்கள், அறிந்து செய்கிறீர்கள் என்பது எல்லாம் அங்கெல்லாம் பிரிக்கப்படுவது இல்லை. செய்யப்பட்டது பிழைக்கு உரியதா பிழை அற்றதா முடிஞ்சு போச்சு. இதனை புத்த தத்துவம் தெளிவாக சொல்லுகிறது. நீ அறிந்து செய்தாலும் அறியாது செய்தாலும் உனக்கு தண்டனை உண்டு. அதிலிருந்து உன்னை நீ தற்காத்து கொள்ள முடியாது. ஏனென்றால் இது புத்த மதத்தில் சொல்லப்படக்கூடிய வழக்கு. வழக்கு என்றால் என்ன? ஒன்றை நாம் தொடர்ந்து முறையாக பின்பற்றி பட்டிருக்கக்கூடிய அல்ல பின்பற்றப்படுதற்குரிய செயல்களுக்கு வழக்குன்னு பேர். ஏனென்றால் வழக்குதான் வலுவுடைப்பு. தொன்று தொட்டு வரக்கூடிய செயல்பாடுகள் தான் வழக்கு என்று கருதப்படும். அதுதான் வலுவானது. அதுக்கு நீங்க காரண காரியம் எல்லாம் சொல்லவே வேண்டாம். இதுதான் எங்கள் வழக்கு. நம்ம சொல்றோம் இல்லையா ஆங்கிலத்துல, இதுதான் எங்களுடைய பிராக்டிஸ். வடமொழியில கேட்டா இதுதான் எங்களினுடைய ஐதீகம். இது என்று தொடங்கியது தெரியாது. ஆனால் தொன்று தொட்டு இன்று வரை இது தொடராக நம்மிடையே இருந்து வருகிறது. உயிர் கொலைன்றது தவறு. நீ அதை தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் பாலகனாய் இருந்து செய்தாலும் விருத்தனாய் செய்தாலும் தப்பு தான். இது ஒரு வலுவான கோட்பாடு. இந்த கோட்பாடுதான் உண்மைன்னு கூட நாம் ஏற்றுக்கொள்ளணும். ஏனென்றால் நீங்கள் தவறுகளுக்கு ஒறுப்பு என்கின்ற தண்டனை உண்டு. மாறாக அது மன்னிக்கப்படுவதற்குண்டான வாய்ப்பை பெறக்கூடியது என்று சொன்னால்
அவரவர் செய்ததற்கு உண்டான தவறுகளுக்கு மன்னிப்பு என்ற ஒன்றினை நோக்கி மக்கள் நகர்ந்து அதற்கு உரிய காணிக்கையோ அதற்கு உரியனவற்றையோ கொடுத்து மீண்டும் தவறை செய்வார்கள். இது நமக்கு தவிர்க்க முடியாத ஒரு செயல்பாடு. இங்குதான் நம்ம பெருமளவிலே வேறுபடுகிறோம்ன்றதை ஞாபகம் வைத்துக் கொள்ள. நீங்கள் எவ்வாறு வாழ்க்கையில வாழ்ந்தாலும் உங்கள் வாழ்க்கையின் ஓட்டத்துல நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ விபத்தின் காரணமாகவோ எந்த தவறு செய்தாலும் அதற்கு உண்டான ஒறுப்பு உண்டு. நோ எக்ஸ்கியூசஸ். இந்த மாதிரி ஒரு கெடுபிடியான சட்டம் இருந்தால்தான் சமயங்கள்ல நம்மால் தவறே செய்யாமல் வாழ முடியும். இவற்றுக்கு எல்லாம் நிவர்த்தி என்கின்ற ஒன்று இருப்பதாக சொன்னீர்கள் என்றால் உடனுக்குடனான மாந்தர்கள் இதற்குத்தான் நிவர்த்தி இருக்கிறது, ஆகவே இதனை நாம் செய்தால் என்ன தவறு என்று தவறினையே தொடர்ந்து செய்வார். இப்படித்தான் இன்றைக்கு நடைமுறையாகிவிட்டது. உன்னுடைய தவறுகள் மன்னிக்கப்படும் சொன்னா உடனே அந்த மன்னிக்கப்படுவதற்குண்டான இடம் எதுன்னு கேட்கிறான். இன்ன கோவிலுக்கு போய் இவ்வாறு வழிபாடு செய்து விட்டு வருகின்ற பொழுதே அடுத்த தவறு செய். இல்ல, நீ தவறு எப்படி செய்தாலும் அதற்கு உண்டான தண்டனையை சந்தித்தே ஆக வேண்டும் என்று வற்புறுத்தக்கூடிய மதம் அடிப்படையிலேயே மேலானது. நான் மத கோட்பாட்டின் நோக்கத்துலதான் பேசுறேன். தேவை. இப்ப என்னதான் அரசியல் ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக செயல்பட்டாலும் சில நேரங்கள்ல ஆளுங்கட்சியினால் கொண்டு வரப்படக்கூடிய ஏதாயிலும் ஒரு சில சட்டம் எல்லோருக்கும் நன்மை பயக்கக்கூடியதுன்னா எதிர்கட்சியில் இருக்கிறவங்க அதை பாராட்டணும். நாம வேதவாதத்தையும் சைவத்தையும் முதலான தத்துவங்களாக கொண்டு வாழ்க்கையை நமக்கு உண்டானதாக அமைத்து கொண்டாலும் சில நேரங்கள்ல மாற்று சமயங்களில் சொல்லப்பட்ட இந்த சிந்தனைகளை கொஞ்சம் அலசி இது சரியானது என்ற அளவில் விவாதிக்க வேண்டும். அதுலதான் சொல்றார், இந்த மருவு இல்லாமல் கிளப்பின் முதல்ல தொகை. ஏன் தொகைன்னா தொகுக்கப்படுவன எல்லாம் தொகை. எப்படி? இப்ப நீங்க ஒரு சமுதாயம்னு சொன்னீர்கள் என்றால் அந்த சமுதாயத்துல பலவாறான மக்கள் ஒன்று சேர்ந்து தொகுதியாக நிற்பதினால்தான் அதுக்கு பேரு தொகை. அதே போல பல நீர் திவலைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வெள்ளம் அல்லது ஆறு அல்லது ஏரி என்று நிற்கிறது. இப்ப இதெல்லாம் பிரிந்ததுன்னு வைத்துக் கொள்ளும். ஏரியில் இருக்கக்கூடிய திரண்ட நீர் திவலைகளாக பிரிந்ததுன்னா ஏரியில ஒன்றும் இல்லை. அதே போல ஒன்றாக குழுமி வாழக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய பகுதியை சமூகம்னா மக்கள் எல்லாம் பிரிந்து போனார்கள்னா அங்க சமூகம்ன்ற சொல்லுக்கு பொருள் இல்லை. அதுபோல் இந்த பூதங்களெல்லாம் ஒன்று சேர்ந்து இருக்கின்ற பொழுதுதான் நமக்கு ஆத்துமன் என்கின்ற ஒன்று உண்டு, உயிர் என்கின்ற ஒன்று உண்டு. இவை பிரிந்தன என்றால் அங்கு ஆத்துமன் என்கின்ற ஒன்று இல்லை, உயிர் என்கின்ற ஒன்று இல்லை. இது புத்த தத்துவம். அதனால்தான் புத்தர் கடவுளை ஏத்துக்கல. எல்லாருக்கும் ஒரு சிக்கல், எங்கு கடவுள் வருகிறார்னா புத்தன் இதை சொன்னார், இந்த ஐந்தினுடைய கலப்பு தான் உடல் அப்படின்னு சொன்னாக்க இந்த ஐந்தும் பிரிந்ததுன்னா ஆன்மான்னு ஒண்ணு இல்லைன்னு சொன்னா அடுத்த கேள்வி அன்றைய சூழல்ல யாரும் கேட்கல. இந்த ஐந்தும் ஒன்று சேர்ந்தால்தான் உயிர் ஏற்றுக்கொள்ளலாம், பிரிந்தால் ஒன்றும் இல்லை ஏற்றுக்கொள்ளலாம். ஆகவே கடவுள்னு ஒண்ணு இல்லைன்னு நீங்கள் சொன்னால் அடுத்த கேள்வி என்ன? இந்த ஐந்தினையும் ஒன்று சேர்ப்பது எது? புத்த மதத்துல விடுபட்ட வினாய். இந்த ஐந்தும் சேர்ந்தால்தான் உயிர் ஏற்றுக்கொள்ளலாம்.
இந்த 5 பூதங்களும் சேர்ந்தால்தான் நம்முடைய உடல் உயிர் எல்லாம் கரெக்ட், எந்த குழப்பமும் இல்லை. இந்த பூதங்களை இன்ன விகிதத்தில் இவ்வாறு சேர்க்கப்படுவதற்கு உண்டான சக்தி எது, எது நம்மை இந்த அளவினதாய் சேர்க்கிறது, இதை யாரும் ஆராய்ச்சி பண்ணல. அன்றைக்கு புத்தர் இது சொன்ன உடனே எல்லாம் பிரமித்து நின்றார்கள். பின்னாளில் வந்தவர்கள் இப்படி ஒரு கேள்வியானது கேட்கப்படாமல் போனது ஆச்சரியம் என்றார். அதற்கு புத்தரே என்ன காண்பித்தார்னா, மேற்கோள், கையில ஒரு முத்திரையை வைத்துக் கொண்டு அந்த கையில முத்திரையை எடுத்து இந்த கையில குத்தி காண்பித்தார். பார், இதனுடைய அந்த முத்திரையினுடைய வடிவம் இங்க பட்டு இருக்கு பார், இம்ப்ரெஷன். எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. உடனே பின்னாளில் வந்தவர்கள் கேட்டார்கள், இதனால் கொண்டு அங்கு பொருந்துவதினால் வருவது சரி, இதை பொருத்துவது யார்? அந்த இந்த வலது கையில் இருக்கிற முத்திரைய இடது கையில கொண்டு போய் பதித்தீர்களே, இந்த பதிக்கக்கூடிய ஆற்றலை, அந்த செயலை யார் செய்கிறார்கள்? இந்த சிந்தனை வந்த பொழுதுதான் கடவுள் பற்றின சிந்தனை மேலோங்குகிறது. எல்லாம் இயற்கை தான், இயற்கையினுடைய கலவைகள் தான் ஒவ்வொரு உயிரும், யாரும் மறுக்கல. அந்த கலவைகள் விலகுகின்ற பொழுது உயிர் தானாக போந்து விடுகிறது. சரி, அப்படி என்றால் இந்த கலவைகள் எவ்வாறு உருவாக்கப்படுகின்றன? இந்த கலவைகள்ல வெவ்வேறு விதமான விகிதாச்சாரங்களில் கலந்து புதிதான உயிர்கள் தோன்றுகின்றனவே. இந்த வேறுபட்ட அளவைகளை கொண்ட கூட்டுகளை, கலவைகளை உருவாக்குபவன் யார்? இந்த கேள்வி கேட்கப்படுகின்ற பொழுதுதான் இதனை செய்வதற்கு ஒருவன் இருந்தாக வேண்டும் என்ற உண்மை மெல்ல புரிய ஆரம்பிக்கும். அவ்வாறு செய்பவனை நாம கர்த்தான்னு சொல்லலாம். செய்யக்கூடியவன் கர்த்தா. அந்த கர்த்தாவே பின்னாளில் கடவுள் என்று ஆக்கப்பட்டார். இதுதான் அடிப்படையில். இப்ப உதாரணம், ஒரு சொல் காலப்போக்குல மருவி நடைமுறையில புதிய சொல்லா மாறிடும். ஆனா இதனுடைய மூல சொல் எதுன்னு நமக்கு தெரியாது. கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ண ஆச்சு. இப்போ உதாரணம், இன்றைக்கு நாட்களுக்கெல்லாம் சொல்றோம் இல்லையா, தேதின்னு சொல்றோம். அது ஆங்கிலத்துல சொல்லும் போது டேட். இந்த சொல் தேதின்ற சொல்லு எந்த மொழியில இருக்குன்னு யாருன்னா ஆராய்ச்சி பண்ணோம். அதனுடைய மூல வேர்ச்சொல் எது தெரியுமா? திதி. திதி என்பது மூல வேர்ச்சொல். நம்முடைய முன்னோர்கள் 30 நாள வளர்பிறைக்கு 14 தேய்பிறைக்கு 14 சொல்லி இதனை திதி என்றார். பிரதமையிலிருந்து தொடங்கி பௌர்ணமி வரைக்கும், அதுபோல் பிரதமையிலிருந்து தொடங்கி அமாவாசை வரைக்கும் திதி என்றார்கள். திதி என்பதுதான் நாளடைவில் தேதி என்றார்கள். இந்த தேதி என்பதை ஆங்கிலேயர்கள் தங்கள் மொழியில் டேட்னு மாற்றினார்கள். அப்ப எல்லாவற்றினுக்கும் ஒரு மூல வழக்கம்னு ஒண்ணு இருக்கணும். அந்த மூல வழக்கத்தை தேடுதல் என்பதுதான் அடிப்படை ஆராய்ச்சி. அப்போ பௌத்தம் சொன்ன இந்த தத்துவத்துல இந்த பூதங்களின் ஒத்திசைவு சேர்க்கை தான் உயிர் என்றோ உடல் என்றோ கொள்ளுகிறோம் என்றால், இந்த பூதங்களை ஒன்று சேர்ப்பது யார்? இதுக்கு புத்தற்ற பதில் இல்லை. அதனால என்ன ஆயிற்று? பின்னாளில் வந்தவர்கள் இந்த புத்த மதத்துல கடவுள் இன்மை என்பது தவறான அணுகுமுறை, இந்த செயலை செய்தற்கு உரிய கர்த்தாவைத்தான் கடவுள் என்று விளக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. ஆகவேதான் தொகைன்றது இந்த கூட்டு,
பல பொருள்கள் ஒன்று சேர்ந்து புதிது ஒன்றாய் மாறுவதுக்கு பேரு தொகை. அப்புறம் அந்த தொகையில உண்மை வழக்கு இன்மை வழக்குக்கு பின்னாடி வருவோம். முதல்ல தொகைன்னா என்னன்னு புரிஞ்சு. அதுக்கு அடுத்தது தொடர்ச்சி. தொடர்ச்சி என்பது ஒன்று பிரிதொன்றாய் பிரிது ஒன்று வேறு ஒன்றாய் கிளைப்பதுக்கு பேரு தொடர்ச்சி. ஒரு வித்த பூமியில போடுறோம், வித்து முளைக்கிறது, அந்த முளையிலிருந்து இலைகள் தோன்றுகின்றன, பின்னர் அது தாவரமாக வளருகிறது, செடியாகவோ கொடியாகவோ மரமாகவோ, பின்னர் அது காய்க்கிறது, கனிகின்றது. இவையெல்லாம் தொடர்ச்சி. இந்த வித்திலிருந்து ஒன்றிலிருந்து ஒன்றாய், அதிலிருந்து பிரிதொன்றாய், அதிலிருந்து வேறொன்றாய் மாறிக்கொண்டே போகிறது. இது தொடர்ச்சி. ஏன் இந்த தொடர்ச்சியை சொன்னோம்னா, தொடக்கத்துல ஒரு வித்து போல நம்ம உள்ளத்துல தோன்றக்கூடிய சிறு ஆசை, அது கனன்று கனன்று மனதுக்குள்ள இருந்து இருந்து முளைக்க ஆரம்பிக்கும். மெல்ல 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 அது 4-5 இலைகளை விடும், மெல்ல செடியாகும், மரமாகும், அழிக்க முடியாமல் இருக்கும். நம்முடைய உள்ளத்துல தோன்றக்கூடிய ஒவ்வொரு உணர்வும் இந்த தொடர்ச்சியினால் தான் உருப்பெறுகிறது. அது சிறு புள்ளியாக சிறு வித்தாக உள்ளே பதிந்து பின்னர் விருட்சமாக மாறுகிறது. இதை நீங்க தவிர்க்க முடியாது. ஆகவேதான் இந்த தொடர்ச்சி என்பது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா செயலும், அந்த செயலினால் விளையக்கூடிய வினை பயன்களும் தொடர்ச்சியினால் நமக்கு தெரியாது. இதனால் ஏற்பட்டது இது, இதன் தொடர்ச்சி இதுன்னு நமக்கு தெரியாது. அது தெரிகின்ற பொழுது நம்மால் அதனுடைய விளைவை தாங்க முடியாது. பெரும்பாலான நிலைகள் அப்படித்தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். நாம் மிக சாதாரணமாக எண்ணிக்கொண்டிருப்போம், இல்ல அது வித்தாக ஊன்றப்பட்டதன் பிறகு சாதாரணமாக எண்ணிக்கொண்டிருந்த ஒன்று விருட்சமாக வளர்ந்து நம்முடைய வாழ்க்கையையே திசை திருப்பி. ஆகவே இது தொடர்ச்சி. சின்ன சின்ன விஷயங்கள், இந்த கல்மினேஷன் இல்லையா, அது ஒரு ஆபத்தானது. மூன்றாவது தன்மை மிகுத்துறை. இந்த தன்மை மிகுத்துறைன்றது ஒன்றினுடைய தன்மையை மிகுத்து உரைத்தல். இதுக்கு பேரு என்னன்னா மாயாவாதத்துல சொல்லப்படுது. ஒன்றினுக்கு உதாரணம் பிறப்பு, அது ஒரு தன்மை. தத்துவம் என்ன சொல்லுகிறது? அது ஒரு சுபாவம், அது ஒரு இயல்பு என்கிறது. தன்மை. முதுமை அடைதல் அது ஒரு தன்மை, இளமை அது ஒரு தன்மை. இதற்கு நீங்கள் எந்த முயற்சியையும் எடுப்பது இல்லை, அது அதனுடைய சுபாவம். அந்த தன்மைய நாம என்ன பண்ணுகின்றோம்? மிகுத்து உரைக்கின்றோம். அதுதான் ஏதோ நம்முடைய முயற்சியினால் நாம் அதை முயன்று பாதுகாப்பதினால் அதனை நாம் பெற்றிருப்பதாக உணர்கிறோம். உண்மை அது அல்ல, அது சுபாவம். ஒரு வேடிக்கையான விளக்கம் சொன்ன, இரு பாலர்களும் கலந்து இருக்கிறதுனால இதை தைரியமா சொல்லலான்னு நினைக்கிறேன். நம்முடைய இல்லங்கள்ல மகப்பேறு என்பது ஒரு மிகுத்துறையாக சொல்லப்படக்கூடிய ஒன்று. மறுக்க முடியுமா? கருவுற்று இருக்கக்கூடிய ஒரு பெண், அவளுக்கு உரிய முறையான மகப்பேறு கிடைக்க வேண்டும்னா நாம என்ன பண்ணுகிறோம் தெரியுமா? தொடக்கத்திலிருந்து பல மருத்துவர்களை பார்க்கிறோம், பல்வேறு விதமான மக்களின் கருத்துக்களை கேட்கிறோம், எது சிறந்த மருத்துவமனைன்னு ஆராய்ச்சி பண்றோம், மிகுத்தே அவைகளை யோசிக்கிறோம். மாறாக நான் வேறு ஒரு
மக்கள் வழக்கத்தை சொல்றேன். நீங்கள் அந்த மக்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். வீதிகள் எல்லாம் திரிகிறார்கள் அல்லவா குறவர்கள், நரிக்குறவர்கள்னு சொல்லுவார்கள். இந்த குறவர்ன்ற சொல்லே தப்பு. அவர்களுக்கு பேரு குறியியலாளர்கள்னு பேர். ஒரு இலக்கு இல்லாமல் எங்கு வேண்டுமானாலும் வாழ்வார்கள், குறியிலார். சரி, அது பின்னாடி குறவர், மலைவாழ் குறவருக்கு இவர்களுக்கு சம்பந்தமே கிடையாது. மலைவாழ் குறவர்களோடு இவர்களை சேர்க்கவே கூடாது எந்த விதத்திலும். இவர்கள் குறியிலார், ஒரு குறிக்கோள் இன்றி எங்கு வேண்டுமானாலும் தெரியும். இவர்களினுடைய கூட்டத்துல ஒரு பெண் கருவுற்றாள் என்றால் அவளுக்கு உண்டான பேறு காலம் வந்ததுன்னா என்ன செய்வார்கள் தெரியுமா? அவளை தனித்து விட்டு மற்றவர்கள் அந்த இடத்தை விட்டு புறம்பாக சென்று விடுவார். தனித்து விடப்பட்ட நிறை மாத கருவோடு இருக்கக்கூடிய அந்த பெண் அவளாக சென்று 3 கற்களை கொணர்ந்து அதன் மீது பானையில நீர் சுமந்து கொண்டு வந்து வைத்து அவளே அடுப்பை பற்ற வைத்து சுடுநீர் போட்டு அந்த எரியக்கூடிய அந்த சுள்ளிகளுக்கு இடையே ஒரு தகரத்துண்டை போட்டு பின்னர் தன்னுடைய ஆடையை திரை போலே 4 மரங்களை சுற்றி கட்டி தானே முயன்று தன் மகவை ஈன்று அந்த நெருப்புல இடப்பட்ட தகரத்துண்டை எடுத்து அந்த குழந்தைக்கும் தனக்கும் உள்ளதாகிய தொப்புள் கொடியை அறுத்து அந்த குழந்தையை குளிப்பாட்டி அதன் பின் தான் குளித்து உடையை உடுத்தி கொண்டு குழந்தையை எடுத்து அதன் நாவினை வழித்து அது அழத் தொடங்கியதன் பின் அதற்கு உண்டான முதல் அமுதை கொடுத்து அந்த செயல் நடைபெறுகின்ற வரைக்கும் மற்ற யார் ஒருவரும் கிட்டே வரமாட்டார்கள். இன்னமும் அதான் வழக்கம். என்ன காரணம்னா மிகைப்படுத்துதல் இல்லை. இது இயல்பு. பிறப்பு என்பது இயல்பு. சரி, மானுடர்களுக்கு இவ்வளவு சொல்லுகிறோம். விலங்குகள் பெருகுதல் இல்லையா? அவைகள் தங்களினுடைய குட்டிகளை ஈன்பது இல்லையா? யாது ஒன்றும் அதை ஒரு பெரிய நிகழ்ச்சியாக சொல்லிக் கொள்ளுவதும் இல்லை. இதெல்லாம் இயற்கை உண்மை. இது இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்று. இந்த இயல்பினுக்கு மாறாக நாம் செயற்கையாக வாழ தலைப்பட்டோம். அதனால் நமக்கு இவையெல்லாம் மிகையான ஒன்றாக தெரிகிறது. இதான் மிகைக்கு காரணம். இந்த பிறப்பை மிகைப்படுத்தி பேசுதல், முதுமை அடைதலை மிகைப்படுத்தி பேசுதல். ஐயோ எனக்கு வயதாது, யாருக்கும் வயதாகும். மிகைப்படுத்துறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஒன்று பூத்தது என்றால் காய்க்கும், காய்த்தது என்றால் முற்றும், முற்றும் என்றால் கனியும், கனிந்தது பெருமளவிலே நன்கு கனிந்ததுன்னு கீழே விழும். இது ஒரு இயற்கை. இதுல மிகைப்படுத்துறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இவைகளை மிகைப்படுத்துவதனால் எதுவும் நிற்கப் போவதில்லை. எனக்கு முதுமை ஆகிறது என்று நீங்கள் கவலை கொண்டீர்கள் என்றால் அந்த முதுமையை உங்களால் தவிர்க்க முடியாது. இப்ப தவிர்க்க முடியாத ஒன்றை ஏன் மிகைப்படுத்த வேண்டும்? ஏன் அது குறித்து கவலைப்பட வேண்டும்? வாழ்க்கை பாதையில இது ஒரு தொடர் ஓட்டம், அவ்வளவுதான். நீங்கள் குழந்தையாக பிறந்த பொழுதே நீங்கள் சிறானாக மாறுவீர்கள், வாலிபனாக மாறுவீர்கள். அதற்கு உண்டான யவ்வனம் இருக்கும், அதற்கு உண்டான வளர்ச்சி இருக்கும். மெல்ல மெல்ல முதுமையை நோக்கி செல்லுவீர்கள். நரை திரை எல்லாம் தோன்றும், மூப்பு தோன்றும். அடுத்தது சாக்காடு தானே. இதை மிகைப்படுத்துவதனால் என்ன பயன்? ஆகவே நாம என்ன பண்றோம்? 3வது நிலை தன்மை மிகுத்துரை. ஒன்றினை நாம மிகுத்து உரைக்க முன்வருகிறோம். இதனால பயன் ஏதும் இல்லைன்னு தெரிந்து அந்த மிகுத்துரையை செய்து கொண்டிருக்கிறோம். 4வது இயைந்துரை. இத கொஞ்சம் புரிந்து கொள்ளுதற்கு, ஏன்னா 2 விதமும் ஒரே
முதல்ல நீங்க பார்த்த தொகைக்கும் இயைந்துரைக்கும் ஒரு தொடர்பு இருப்பது போல இருக்கும். தொகைக்கு போலதான இயைந்துரை. இயைந்துரை என்பது வேறு, தொகை என்பது வேறு. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். இப்ப உதாரணம், தொகையில சேர்ந்தவைகள் எல்லாம் பிரிந்தார்கள் என்றால் தொகை என்ற ஒன்றே அங்கு மறைந்துவிடும். இயந்துரை என்பது அவைகள் என்றும் ஒன்று சேர்ந்துதான் இருந்தால்தான் அந்த பேரு. இப்ப உதாரணம், திங்கள்னு சொல்றோம், மாதம். அந்த மாதத்தினுக்கு உரிய நாட்கள்னு ஒரு கணக்கு வச்சிருக்கும். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அந்த மாதத்தினுக்கு உரிய நாட்கள்னு கணக்கு வச்சிருக்கும். இந்த நாட்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இயைந்து மாதம்ன்ற ஒன்றை உருவாக்குகிறது. ஆனால் இவ்வாறு இயைந்து உருவாக்கக்கூடிய ஒன்றினுக்கு வரையறை உண்டு. வாரம்னு சொல்றீங்க. ஒரு வாரம் என்பது 7 நாட்களின் இயைபு தான் வாரம், தொகை கிடையாது. அது தொகையில சமூகம்னா 100 மக்கள் இருக்கலாம், 150 மக்கள் இருக்கலாம், 500 மக்கள் இருக்கலாம், அது தொகை. ஆனால் ஏரியில நீர் இருக்கிறது தொகைன்னா எத்துணை விதமான நீர் திவலைகள் இருக்கலாம், கணக்கே கிடையாது. குறையலாம் கூடலாம். ஆனால் வாரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, மாதம்னு சொன்னீங்கன்னா இத்துணை நாட்கள் சேர்ந்ததுதான் வாரம். 7 நாட்கள் இயைந்தால்தான் அது வாரம். 4 வாரங்கள் இயைந்தால்தான் அது திங்கள். 52 வாரங்கள் இயைந்தால்தான் அது வருடம். இதுல ஏதாகிலும் குறைந்தால் அந்த பெயருக்கு உட்படாது. 6 நாள் கொண்ட ஒரு வாரம் இயைபுன்னு சொல்றோம் இல்லையா, அது 6 நாளைக்கு கொண்டத ஒரு வாரமா சொல்ல முடியாது. ஆகவே தொகை என்பது இணைத்து என்ற கணக்கினுக்கு உட்படாதது தொகை. இயைபு என்பது இத்தகு அளவினால் ஆனது, இந்த அளவினுக்கு உட்பட்டது என்று எதனை சொல்லுகிறோம் அது இயைபு. ரெண்டுத்துக்கும் வேறுபாடு தெரிஞ்சுக்கணும். தொகையும் இயைபும் ஒண்ணு போல இருக்குன்னா ஒண்ணு போல இருக்கும், ஆனா ஒண்ணு இல்லை. இயைபினுக்கு வரையறை உண்டு. இப்ப உதாரணம், ஒரு நாள் அப்படின்னா 24 மணி நேரம் சேர்ந்தால்தான் நாள். 1 மணி நேரம் குறைஞ்சால் அது நாள் இல்லை. அதே போல ஒவ்வொரு கணக்கா சொல்லி பாருங்க. நம்ம இன்னைக்கு நடைமுறையில சொல்றோம், ஒரு மீட்டர் அப்படின்னாக்க 100 சென்டிமீட்டரினுடைய இயைபு தான் மீட்டர். அதுல ஏதாகிலும் ஒரு சில சென்டிமீட்டர் குறைஞ்சிட்டாலும் அது மீட்டர் ஆகாது. ஆகவே நம்ம பேச்சு வழக்கில் ஒண்ணு சொல்லுவார்கள், தோராயமாக சொல்லுதல் தொகை, வரையறுத்து சொல்லுவது இயைபு. எளிமையா புரிச்சுக்க. ஒண்ணு தோராயமா சொல்லுவோம், அதுக்கு பேர் தொகை. நீங்க எத்தனை பேர் டி நகர் பக்கம் போனீங்கன்னா வேடிக்கையான ஒரு காட்சியை பார்க்கலாம். மாலை நேரத்துல போனோம், ஒரு பிற்பகல் 3 மணியிலிருந்து ஒரு 6 மணிக்குள்ள. இந்த நெடுந்தொடர் நிலையத்திலிருந்து வெளியே வந்தீங்கன்னா இந்த ரங்கநாதன் தெரு, அதுக்கு அந்த பக்கம் இந்த காய்கறிகள் எல்லாம் விற்கக்கூடிய கடை இருக்கும். கடைக்கெல்லாம் போகக்கூடாது. இந்த வெளியே, கடைக்கு வெளியே பல கிராமத்திலிருந்து வந்தவர்கள்லாம் தங்களினுடைய தோட்டத்துல விளைந்த பயிரை அப்படி போட்டிருப்பா. அவர்கள் கையில எல்லாம் எடை கருவிகள்லாம் இருக்காது. எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னாக்க உனக்கு எத்தனை ரூபாய்க்கு வேணும் தான் கேட்பாங்க. சரி 10 ரூபாய்க்கு ஒரு கத்திரிக்காய் படம் கையில அள்ளி போடுவார். தோராயம். அவர்கள் கையில தராசெல்லாம் வச்செல்லாம் எடை போட மாட்டார்கள். தெரியும், அதுக்கெல்லாம் அந்த கருவியெல்லாம் அவங்க கிட்ட கிடையாது. தோராயமா 2 கை அள்ளி போடுவார். கள்ளி போட்டு எனக்கு இத்தனை ரூபாய் கொடுன்னுவார்.
நம்ம மறுபேச்சு பேசாம அவர்கள் கேட்ட ரூபாயை கொடுத்தோம்னா ரொம்ப மகிழ்ந்து இன்னும் கொஞ்சம் அள்ளி போடுவார்கள். தோராயம். தொகுதி என்பது தோராயமாக மதிப்பிடப்படுவது, இயைபு என்பது வரையறுக்கப்படுவது. அப்போ நம்ம வாழ்க்கையில நாம மேற்கொள்ளக்கூடிய செயல்ல இயைபுகள் உண்டு. இன்ன தவறு செய்தால் இன்ன தண்டனை உண்டு. இது செயலாக இருந்தால் விளைவு இதாக இருக்கும், இதனால் ஏற்படக்கூடிய பாவம் இத்தகையது வரையறை செய்யும். அந்த வரையறை செய்து அதை நாம தண்டனைக்கு உட்படுத்துகின்ற பொழுது இன்ன தவறு, அதனால் விளைந்த பாவம் இது, அதற்குரிய தண்டனை இது. கருடப்புறம் வரையறை பண்ணிடும். இல்லை என்றால் இங்கு தவறுகளை நிறுத்த முடியாது. அதுதான் பின்னாளில் மனிதன் சமூக கட்டமைப்பினை அங்கீகரித்த பொழுது அவனுடைய வாழ்க்கை குழப்பம் இல்லாமல் இருப்பதற்கு சட்டங்கள் உருவாக்கப்பட்டன. இன்னைக்கு உருவாக்கப்பட்டு இருக்கக்கூடிய அத்துணை விதமான குற்றவியல் சட்டங்களோ எல்லாமே வரையறுக்கப்பட்டவை, இயைபு உடையவை. இன்ன தவறு, அதனுக்கு இயைபுடைய தண்டனை இது, தெளிவா சொல்லிவிடுகிறது. அதுல இருந்து உங்களுக்கு மாற்று கிடையாது. அதனால இயைபு என்பது மிகுத்துறை, இயைந்துரை, அப்புறம் இயைந்த உண்மை வழக்கு, இயைந்த இன்மை வழக்கு, 5 6. இந்த இயைந்த உண்மை வழக்கு, இயைந்த இன்மை வழக்குனாக்க உள்ளது சார்ந்தது உண்மை வழக்கு, உள்ளது சார்ந்த இன்மை வழக்கு. இதுக்கு கொஞ்சம் விளக்கம் புரிஞ்சுக்கலாம். நான் கேட்கக்கூடிய கேள்வி கொஞ்சம் வினோதமாக இருக்கும், ஆனா வேடிக்கையாகவும் இருக்கும். அதுல எது உண்மை அப்படின்றது புரியும். இப்ப இந்த உலகம்ன்ற ஒரு சொல்ல நாம சொல்லுகிறோம். இந்த உலகத்தை விளக்குன்னு ஒரு கேள்வி கேட்டா நம்ம உடனே என்ன சொல்லுவோம்? இந்த உலகமானது 3 கூறாக பகுக்கப்பட்டு 3ல் 2 கூறு நீர், 1 கூறு நிலம்னு சொல்லுவோம். இதுதானே தொடர்ந்து புவியியல்ல நம்ம படித்து கொண்டிருக்கக்கூடிய உண்மை வழக்கு. இதுல மாற்று சிந்தனையே கிடையாது. சரி, கடலுக்குள்ள இறங்குறோம். ஆழமான பகுதிக்கு மேலும் மேலும் சென்று அந்த ஆழமான பகுதி முடிவக்கூடிய இடம் எது? நிலம்தானே. அப்ப நாம என்ன சொல்லி இருக்கணும்? உலகம் என்பது நிலத்தினால் ஆனது. அந்த நிலத்தினால் ஆனதில் 3ல் 2 பகுதி நீரால் நிரம்ப பெற்று இருக்கிறதுன்னு சொல்ல. அதான உண்மையான விளக்கம். அப்படியே நாம சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஆகவே இது உண்மை போல் இருக்கும், ஆனால் உண்மை இல்லாத நிலை, இன்மை வழக்கு. உண்மை போல இருக்கும், 2 பங்கு நீர் இல்ல, நீருக்கு கீழே என்ன இருக்கு? நிலம்தானே இருக்கு. அப்ப நம்ம என்ன சொல்லி இருக்கணும்? உலகம் நிலத்தால் ஆனது, 2 பங்கு நீரால் சேகரிக்கப்பட்டிருக்கிறது. இது சரியான நம்மளுடைய நடைமுறை வழக்குல சரி பாருங்க. இப்பொழுதுதான் தெரிந்து கொண்ட, அதையும் வேடிக்கை, எல்லா வயதிலும் தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் என்னுடைய காம்பவுண்ட்ல மேல இருக்கக்கூடிய ஒரு வீடு ஒருவர் விற்றுவிட்டார். வாங்கியவர் அதை பதிவு செய்ததற்கு முன்பாக என் வீட்டிற்கு இந்த துணை பதிவாளர் அழைத்து வந்திருந்தார், சப் ரிஜிஸ்டர். அவர் கேட்ட முதல் கேள்வி என்னன்னாக்க, சார் மேல இருக்கக்கூடிய அந்த நீர் தேக்கம் வைத்த வாட்டர் டேங்க் அதனுடைய கொள்ளளவு என்னன்னு கேட்டார். அது வீட்டினுடைய அளவுல ஒரு அளவு தானே, வீட்டினுடைய மொத்த பரப்புல அது கொண்டு இருக்கக்கூடியது ஒரு அளவு தானே சொல்லுது தனித்து. அது எவ்வளவு?
கொள்ளளவு பிடிக்கும். மாதிரி கீழே சம்புன்னு வச்சிருக்கீங்களே, அதனுடைய கொள்ளளவு என்ன? அப்போ அந்த சம்பு நிலத்தோட சேர்ந்ததுதான், ஆனால் நீர் சேகரிக்கப்பட்டு இருக்கிறது, ஆகவே அது தனி அளவு. அதுபோல உலகம் முழுவதும் நிலம்தான். அந்த நிலத்துல 2 மடங்கு 2 பங்கு நீர் சேகரிக்கப்பட்டிருக்கு. ஆகவே இது 2 பங்கு நீர் போன்று நிலம் 1 பங்கு என்று சொல்வதாக இருந்தாலும் உண்மை பரப்பு முழுவதும் நிலம்தான். சரி, சிலது உண்மை, ஆனால் அந்த உண்மையை உண்மையாக்க வேண்டும் என்றால் அதனோடு ஒரு இன்மையை சேர்த்தாக வேண்டும். எப்படி? எல்லாருக்கும் வீட்டுல பிரஷர் குக்கர் பார்த்திருப்போம், பயன்படுத்தி கொண்டு இருப்போம். பிரஷர் குக்கரினுடைய பொது இலக்கணம் என்ன? ஒரு கலத்துள் நீரிட்டு அதனோடு உண்டான உணவுப் பொருள்களை இட்டு மூடினால் அந்த நீரானது கொதித்து எழக்கூடிய நீராவி அந்த உள்ள இருக்கக்கூடிய உணவுப் பொருளை பக்குவப்படுத்தும். எழக்கூடிய நீராவி உணவுப் பொருளை பக்குவப்படுத்தணும்னா அந்த கலத்தினுள் நீராவி இருந்து கொண்டிருக்க வேண்டும். அப்ப அது இறுக்கமாக மூடப்பட்டிருந்தால் சரி, ஏன் அந்த நீராவியானது வெளியேறுவதற்கு 2 பாதையை வச்சோம். ஒன்று, அதற்கு மேலாக வெயிட்னு ஒண்ணு வச்சிருக்கோம். அதுக்கு பக்கத்துல ஒரு சேஃப்டி வால்வ் என்று கயலின் பிஸ்மத்துல ஒரு ரப்பரோடு ஒரு அலுமினியம் போல இருக்கும். அது அலுமினியம் இல்லை, அதுக்கு பேரு கயலின் பிஸ்மத்னு பேரு. அது ஒரு உலோகம். அதை ஏன் வச்சிருக்கோம்? ஏனென்றால் நீங்கள் சரியாக இருப்பதாக நம்பக்கூடிய ஒன்று அது சரியாக இருக்க வேண்டும் என்றால் அதனோடு அதற்கு நேர் எதிரான தவறை செய்ய வேண்டும். நீங்கள் சரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த நீராவி போக்கினுக்கு மேல பவுண்டு வைக்கலன்னா அது 15ன்னு ஒரு எண்ணு போட்டு 15 பவுண்ட்ஸ் வரைக்கும் அந்த ஸ்ட்ரீம் அது தாங்கும் கொள்ளளவு. அதுக்கு மேல போனா அந்த ஸ்ட்ரீமை அது வெளியே விட்டுடும். வெளியே விடவில்லை என்றால் அந்த கலன் வெடிக்கும். சரி, உள்ள இருக்கக்கூடிய நீரெல்லாம் கொதித்து கொதித்து நீராவியாக்கி மிகுதியானது வெளியேற்றி விட்டது. உள்ள நீர் திவலைகளும் இல்லை, நீராவியும் இல்லை. உலோகம் மட்டும் சூடடைகிறது. உலோகம் சூடடையும் போது என்ன ஆகும்? உள்ள இருக்கிற வெற்றிடம் விரிவடை. அப்ப அந்த கலம் வெடிக்கலாம். அவ்வாறு வெடிக்காமல் இருப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட வெப்பத்தினுக்கு மேலான வெப்பம் வருகின்ற பொழுது பக்கத்துல இருக்கிற அந்த கயலின் பிஸ்மத் உருகிடும். உருகி ஒரு காற்று, உள்ள இருக்கக்கூடிய வெறும் காற்று விரிவடைந்து வெளியே போவதற்கு வழி கொடுத்துரும். கலன் பாதுகாக்கப்பட்டு. அப்போ ஒரு உண்மையை நிரூபிப்பதற்கு, அது இவ்வாறு செயல்படுகிறது என்பதை நிரூபிப்பதற்கு அதற்கு நேர் எதிரான இன்மை வழக்கை புகுத்தினால்தான் அந்த உண்மை ஜெயிக்கும். இது ஏன் சொல்லப்பட்டதுன்னா, கடவுள் நம்மை காப்பாற்றுவார் அப்படின்னு சொன்னா நம்மை காப்பாற்றுவதற்கு உண்டான உலகியல் துன்பங்களை கடவுள் போக்குவார், நமக்கு துன்பம் தருபவர்களை கடவுள் நீக்குவார் என்பதன் காரணமாக கருணை வடிவான கடவுள் கையில அதற்கு நேர் எதிரான ஆயுதங்களை கொடுத்து வச்சு. அப்படி சொன்னாதான் அந்த கடவுள் பாதுகாப்பானவர் நாம நம்ப முடியும். எப்படி குக்கர்ல ஒரு பவுண்டையும் ஒரு சேஃப்டி கேட்சையும் வச்சோமோ அது போல கடவுள் கையில ஆயுதங்களையும் அருளுக்குண்டான அபயார்த்தமும் கொடுத்தது எதுன்னா, நீ வாழுகின்ற வாழ்க்கையில உனக்கு உரியன நல்லன வருகின்ற பொழுது அதனை அருளுபவன் கடவுள்.
அதனுக்கு மேலாக உலகியல்ல துன்பமோ பிறரால் ஒரு இடர்பாடோ உனக்கு வந்தால் அதை போக்குதற்கு, அந்த துன்பத்தை களைவதற்கு, அந்த துன்பத்தை தருபவர்களை களைவதற்கு கையில் ஆயுதத்தோட இருக்கான். நேர் எதிரானது இருக்கணும். ஏன் அந்த எதிரானது கொடுக்கிறோம்னா அப்பொழுதுதான் இந்த உண்மை சிறக்கும். இல்ல உண்மை தோத்து போயிடும். பொய்ன்னு ஒண்ணு இருக்கிறதுனால தானே உண்மைக்கே மரியாதை. பொய்ன்னு ஒண்ணு இல்லைன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். யார் ஒருவரும் பொய் பேசுவதே இல்லைன்னு வைத்துக் கொள்ளும். இப்போ உண்மைன்ற சொல்லும் செத்து போயிடும். ஏனென்றால் உங்களால் எல்லாம் பேசப்படுவன, யார் பேசுவன எல்லாம் உண்மைன்னா அது இயல்புன்னு ஆயிடும். இதுக்கு தனி பேர் வைக்க வேண்டாம் உண்மைன்னு. பொய் என்ற ஒன்று இருப்பதினால்தான் உண்மை என்பது புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த மாறுபாடு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இல்லைன்னா உலக வாழ்க்கை நமக்கு இறைவனை கற்றுத்தராமல் போயிடும். மாற்று நிலையில் இருந்து ஒன்று சொல்லப்படுகின்ற பொழுதுதான் உண்மை நிலை தெரியும். ரொம்ப எளிமையா நம்ம வீடுகள்ல ஒண்ணு பண்ணுவோம். வீட்டுல பழரசம் தயாரிக்க வேண்டும்னா அந்த பழரசத்திற்கு நேர் எதிரான சுவையான கரிப்பை ஒரு துளி போடும். உப்ப ஒரு சிறு அளவு அந்த பழச்சாறுல சேர்க்கும். எதற்கு? பழச்சாறினது சுவை கூடும். துளி அளவு சேர்க்கணும். இந்த முரண்பட்டதுதான் உண்மை சுவையை உயர்த்தி காட்டும். இது கடவுட்கொள்கைகள்ல ரொம்ப முக்கியம். எல்லாரும் ஒரு கேள்வி கேட்பான், உங்க கடவுள் அருள் உடையவனாக இருக்கிறான், அருளாளன், அன்பு பொருந்தியவன், அன்பே கடவுள், அவன் கையில எதற்கு இத்தனை ஆயுதம்னா இந்த முரண்பாடுதான் கடவுள். இந்த முரண்பாட்டை புரிந்து கொள்ளுதலுக்கு பேர் தான் இறை உணர்வு. இதை புரிந்து கொள்ளாமல் எல்லாரை போல நாம ஆமா இது தப்பு இல்லையா, இல்ல நாம தான் தப்பு, அவன் நம்மை காப்பாற்றுவான்ற நம்பிக்கை உங்களுக்கு எப்ப வரும்? அவன் முதல்ல வெள்ளி ப்ரொடெக்டடா இருக்கணும். யோசிச்சு பாருங்க. நாம ஒருத்தர்கிட்ட உதவி கேட்க போறோம், அவர் நம்ம விட க்ஷீண தசையில் இருந்தாருன்னா அவற்றை எப்படி உதவி கேட்க முடியும்? எங்க தஞ்சை மாவட்டத்தில் ஒரு பழமொழி உண்டு, வேடிக்கையான பழமொழி. ஒரு பெண் தனக்கு மாற்று புடவை இல்லை என்பதை தெரிந்து கொண்டு பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு உறவினற்ற போய் கேட்கலான்னு போனாக்க அவள் இந்த உடை கூட இல்லாமல் ஈச்சம்பாயை சுற்றி வந்ததாக ஒரு கதை சொல்லுவார்கள். சீலை இல்லை என்று சின்னாத்தாள் வீட்டிற்கு சென்ற பொழுது அவள் ஈச்சம்பாயை கட்டி கொண்டு எதிர்க்கே வந்தாள். அவகிட்ட போய் என்ன உதவி கேட்கறது? அப்புறம் நீங்க நம்ம நிலைமையே தேவலான ஆயிடும் இல்லையா? நம்மிடம் இருக்கக்கூடிய இன்மை என்பதை காட்டி அவரிடம் மிக மோசமான இன்மை. அவங்க கிட்ட போய் என்ன உதவி கேட்கறது? அந்த நிலையை தான் கடவுளுக்கு சொல்றோம். நாம் சென்று வணங்கக்கூடிய கடவுள் முதல்ல நமக்கு நம்பிக்கை தரும். உன்னுடைய துன்பத்தை போக்குதற்கு, அந்த துன்பத்தை தருபவனை போக்குதற்கு என்னிடம் போதுமான ஆற்றல் இருக்கிறது அப்படின்ற நம்பிக்கையை அவன் தந்தாதான் அவனை வணங்க முடியும் நம்மளால. அதனாலதான் எல்லா தெய்வங்கள் கையிலும் ஆயுதங்களை கொடுத்து வச்சிருக்கோம். இது ஒரு உண்மையை நிலைநாட்ட அதற்கு நேர் எதிரான இன்மையை எடுத்து சொல்லியாக வேண்டும். அதனாலதான் அந்த வழக்க சொன்னார். உண்மை வழக்கு, இன்மை வழக்கு, இந்த நான்கினோடும் இயைந்த உண்மை வழக்கு, இன்மை வழக்கு. எப்படி? தொகை உண்மை, தொகை இன்மை, தொடர்ச்சி உண்மை, தொடர்ச்சி இன்மை, தன்மை மிகுத்துறை உண்மை, தன்மை மிகுத்துறை இன்மை, இயந்துரை உண்மை, இயந்துரை இன்மை. இதுவே 16 ஆச்சா? 4 4 16. இந்த 16 கீழே வரக்கூடிய நாளோட உருளணும். எவ்வளவு ஆகும்? 64. இத்தனை விதமாக உங்கள் வாழ்க்கையில வரக்கூடிய அல்லது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் ஓர்ந்து ஓர்ந்து செய்யணும். இந்த 64 குற்றங்களை மீறின செயலாக நீங்கள் செய்கின்ற பொழுதுதான் நீங்கள் தூய்மையான செயலை செய்பவர்களாக கருதப்படுவீர்கள். நடக்குமான்னு யோசிச்சு பாருங்க.
இந்த அப்போ இது எப்படி பிறவியிலே பிறந்த காலத்திலிருந்து நடக்குமானா, இந்த ஞானம் வந்ததற்கு பிறகு, இவைகளை தெரிந்து கொண்டதற்கு பிறகு உங்கள் வாழ்க்கையை ஒரு மீள்பார்வை நீங்கள் பார்க்கணும். பௌத்தம் அதை தான் கற்றுக் கொடுத்து, எது வாழ்வியல் முறை, எது உண்மை என்று நீங்கள் தெரிந்து கொண்டதன் பின் இதுகாரும் நாம் வாழ்ந்த வாழ்க்கை என்ன என்பதை ஒரு மீள்பார்வை பார்க்கணும். பார்த்து எவையெல்லாம் தவறோ அதற்கு உண்டான தண்டனை உண்டு என்பதை எதிர்கொள்ள தயாராகி கொள்ளணும். ஞாபகம் வச்சுக்கணும், அந்த தவறிலிருந்து எஸ்கேப் ஆக முடியாது. அந்த தவறுகளுக்கு உரிய பொறுப்பு எதுவோ அதை எதிர்கொள்ள நீங்கள் உங்களை தயாராக்கி கொள்ள வேண்டும். தவிர்க்க முடியாது. ஒன்றும் வேண்டாங்க, குளிர்ல போய் வேலை பார்க்கணும் அப்படின்றது தவிர்க்க முடியாதுன்னு வைத்துக் கொள்வோம். அந்த குளிர் உங்களை தாக்கியே தீரும், அதிலிருந்து நீங்கள் விடுபட முடியாது. அப்ப நாம என்ன செய்வோம்? குளிரை இல்லாமல் பண்றதுக்கு வழி எடுக்க மாட்டோம். யோசித்து பாருங்கள், அந்த குளிர் இல்லாமல் இருப்பதற்கு வழி எடுக்க மாட்டோம். அந்த குளிரை தாங்கிக் கொள்ளுவதற்கு என்ன பாதுகாப்பு உண்டோ அதுல நம்மை தயார்படுத்தும். இது பிராயச்சித்தம் இல்லை, ப்ரொடெக்ஷன். எதுக்கு? இந்த தவறினால நிச்சயமா தண்டனை உண்டு. அந்த தண்டனையை எந்த அளவிற்கு நாம் எதிர்கொள்ள வேண்டுமோ அதற்கு நம்மை நாம் தயாராக்கி கொள்ளுதல். பௌத்தம் இதை வற்புறுத்துகிறது. தண்டனை தவிர்க்க முடியாது, அது நிராகரிக்கப்படக்கூடிய ஒன்று அல்ல. அப்ப நாம உடனே கேட்கலாம், ஸ்வெட்டர்லாம் போட்டுட்டாக்க குளிர நீ குளிர ஜெயிக்கல. அந்த குளிர் உன் மீது மிக பெருமளவிலே தாக்காத அளவினுக்கு உண்டான ஒரு பாதுகாப்பை பெறுகிறீர்கள். அதையும் மீறி அதற்கு உண்டான தண்டனையும் கிடைக்கிறது. எப்படி? உன்னுடைய பாவத்தினுக்கு இந்த குளிர் இந்த அளவில் தாக்க வேண்டும் என்பது ஆக இருந்தால் அந்த அளவினை தவிர ஏனைய அளவினதாய் வரக்கூடிய குளிரை தாங்குவதற்கு தான் நீ ப்ரொடெக்ஷனுக்கு போற முடியாது. நம்ம மழையில பெய்கிறோம், நனையக்கூடாதுன்னு கொடை எடுக்கிறோம். கொடையை கொண்டு என்ன பண்ணுகிறோம்? தலை நனையாமல் பார்க்கிறோம், அவ்வளவுதான். நான் அடுத்த கேள்வி கேட்கலாம், ரெயின் கோட்டை. அப்ப ரெயின் கோட்டு போட்டு கொண்டாய் என்றால் நீ எந்த அளவு செய்தாயோ வினை, அதுல உன்னை பாதுகாப்பதற்கு உண்டான அளவிலாகிய அந்த வினையின் விளைவு குறைவாக இருக்கிறது. ஆகவேதான் உனக்கு பாதுகாப்பினுக்கு அதை பெறுதற்கு அதை அணிதற்கு உண்டான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இல்லைன்னா இந்த மழையில் நீங்க நினைச்சுதான். ஆகவேதான் வினை கோட்பாட்டுல இந்த 16 நிலைகள் மிக அடிப்படை. இந்த 16 நிலைகள்ல உள்ளது சார்ந்த உண்மைன்னு ஒண்ணு இருக்கு, இல்லது சார்ந்த இன்மைன்னு ஒண்ணு இருக்கு. உள்ளது சார்ந்த இன்மை என்ற மூன்றாவது, இல்லது சார்ந்த உண்மை. இந்த 4 நிலைகள்ல தான், இந்த 4 நிலைகள் நாம சிலப்பதிகாரம் படிச்ச காலத்துல விலக்குறுப்புன்னு ஒண்ணு படிச்சிருப்போம். மாதவியினுடைய அரங்கேற்று காதையை விவரிக்க வந்த அடியார்க்கு நல்ல ஒரு வரிக்கு விளக்கம் சொல்ற. இருவகை கூத்தின் இலக்கணம் அறிந்து வேண்டிய எல்லாம் விலக்கினில் புணர்த்துன்னு இளங்கோவடிகள் ஒரு இடத்துல எழுதுறார் அரங்கேற்று காதையில. அந்த விலக்கு என்பன தொடக்கத்துல 3ஆக இருந்து பின்னர் 14ஆக பகுக்கப்பட்டது என்று சொல்லி 14ல என்ன சொல்லுவார்? முதல்ல வருவது பொருள், இரண்டாவது யோனின்னு. அதுல சொல்லும் போதுதான் ஒரு கருத்தை சொல்லுகின்ற பொழுது 4 நிலைகள் உண்டு. உள்ளதோர் வழக்கு இல்லாத தலைவனும், உள்ளதோர் வழக்கு உள்ள தலைவனும்,
இல்லாததோர் வழக்கு இல்லாத தலைவனும், இல்லாததோர் வழக்கு உள்ள தலைவனும் அப்படின்னு படிச்சிருப்போம். அதனினுடைய அது கதை கூறும் பகுதிக்கு உண்டான செய்தி. அதுதான் தத்துவத்தினுக்காக இங்கு சொல்லப்படுகின்ற பொழுது உள்ளது சார்ந்த, இல்லது சார்ந்த, உள்ளது இல்லது என்ற அடிப்படையிலே இங்கு பகுத்து காட்டப்படுகிறது. இந்த நான்கினை அடுத்த வகுப்புல கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். சரியா? நன்றி.